நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரம். அது நேற்று இரவு அந்த தகவல் கேட்டதுலேருந்து அதிர்ச்சி அடைஞ்சு எல்லாருமே அங்கே போகும்பொழுது, நான் அந்த வீட்டில் தான் நிறைய மனோஜ் கூட நிறைய டிஸ்கஷன் போயிருக்கோம். நைட்டு முழுக்க அந்த வீட்டில் அங்கே இருக்கும்போது ரொம்ப மனசு வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கனவுகளோடு இருந்தார். எத்தனையோ படைப்பாளிகளை உருவாக்கின ஒரு ஒரு மகா கலைஞனுடைய வாரிசு அடுத்த இடத்துக்கு வரணும்னு திரைத்துறையே ஆசைப்பட்டுச்சு. அதுக்கான எல்லா முயற்சியும் மேற்கொண்ட மனோஜ் அதை தொடரத்துக்குள்ளே இயற்கை ஒரு பேர் இழப்பை சந்திக்க வச்சிருச்சுங்கிறது வெறும் துயரமாக இருக்குது. நமக்கெல்லாம் உள்ள ஒரு ஒரு நட்பு, நம்மளுடைய குடும்பம், சினிமா குடும்பம்னு சொல்லிட்டு இருக்கிறத விட இயக்குனருக்கு இருக்கிற துயரத்தை தான் இன்றைக்கி எதை கொண்டும் மாற்ற முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருந்துகிட்ருக்கு. இயற்கை தான் அவருக்கு உதவி பண்ணணும். இயற்கை பலமாக இருக்கும், இறைவன் பலமாக இருப்பார்னு நம்புகிறோம். ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்து குழந்தை எல்லாம் இருந்த பேரப்பில் பார்த்ததுக்கு பிறகு கூட மனோஜ் குழந்தையாக தான் பார்த்துட்டு இருப்பார். என்ன தான் சின்ன சின்ன முரண்பாடு இருந்தாலும், ஐயோ அவன் உனக்கு ஒன்றும் தெரியாதியா அப்படி அந்த மாதிரி அடுத்த கட்டத்தை கடந்து போவார். அந்த மாதிரி அந்த மனிதனுடைய அந்த உணர்வு இந்த நேரத்தில் எப்படி அதை சரி பண்ண போகுது இயற்கை, எப்படி அதுலேருந்து மீண்டு வர போகிறாங்கிறதும் பெரும் கவலையாக இருக்குது. தனிப்பட்ட முறையில் மனோஜ் எந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெரிய நிறைய பயணம் பண்ணியிருக்கோம், நிறைய படங்கள். இன்னும் சொல்ல போனால் எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று கொடுத்தாரு, நான் டைரக்ட் பண்ணுறேன், நீங்கள் நடிக்கணும். அந்த ஸ்கிரிப்ட் என் வீட்டில் தான் இருக்குது. நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். சிவப்பு ரோஜாக்கள் 2 அவர் டைரக்ஷன் பண்ணணும்னு நாங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணோம். திரைத்துறையில் உள்ள எல்லாருமே, டைரக்டரும் முயற்சி பண்ணார். ஏதோ ஒரு காலத்தில் தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சிறந்த நடிகன், எல்லா திறமையும் உண்டு, அழகாக பாடக்கூடியவர். அதே மாதிரி டைரக்ஷனில் எப்படியாவது அடுத்த கட்டத்துக்கு வரணும்னு நினச்சவர். இவ்வளோ நிறைய விஷயங்கள் நாங்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டது, ஒன்றா பயணம் பண்ணது நிறையா இருக்குது. இது சொல்லில் அடங்காத சில உணர்வுகள். என் வீட்டுக்குள்ளே என் சகோதரன் என்னை விட்டுட்டு போன ஒரு துயரத்தோடு தான் இன்றைக்கி இதை நான் சந்திச்சிட்ருக்கிறேன்.